இன்னைக்கு வரட்டும். அந்த தொப்பி தலை எனக்கு இருக்கு. நான் ஒரு ரோஸ் கேட்டா கதையா சொல்லி என்னத்தையோ சொல்லி நீ ஏமாத்திவிட்டு அந்த கீதாவுக்கு ரோஸ் கொடுக்க போயிருக்கான். வரட்டும், இன்னைக்கு அவன் கையை ரெண்டுத்தையும் உடச்சி வைக்கேன். ஆத்தி, இவன் என்ன இங்கே இவ்வளோ கோவமாக நின்றுட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம கீதா வீட்டுக்கு ரோஸ் கொடுக்க போனது தெரிஞ்சிருக்குமோ? நம்ம போயும் கொடுக்கவே இல்லையே, அவள் தான் வெளியே வரவே இல்லையே. சரி இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம ரோஸ் டே அன்றைக்கி ரோஸ் வாங்கி தரலன்னு கோவமாக இருந்தோம்ல, அதே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். கோவமாகவே கேட்போம். ஆமாம், வாசலை திறந்து வச்சுட்டு இங்கே நின்று என்ன பண்ணிட்டு கிடக்க? எவனாவது திருட வந்திருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகுதுக்கா? ஏட்டி என்ன கேட்டுட்டு கிடக்க, நீ பாட்டுக்கா அப்படியே நின்றுட்டு இருக்க? ஏட்டி ஒன்றுத்தான், என்னாச்சு? யோ, இங்க வாயா. ஏடி என்ன என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? காலையில எங்க போன? உண்மையை சொல்லு. ஏன், நான் தான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இப்படி கேட்குற? எத்தனை மணிக்கு வேலைக்கு போன? இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால சீக்கிரமாக கிளம்பி போயிட்டேன். எதுக்கு அப்படி கேட்குற? இங்க வா சொல்றேன். இல்லை பரவாயில்ல, நீ அப்படியே சொல்லு. வேலை எங்க இருக்கு உனக்கு? ஆஃபீஸ்லையா இல்லை எதுத்த வீட்டு கீதா வீட்லையா? ஏமா இப்படி கேட்க? அப்போ நானா கேட்குற வரைக்கும் நீ ஒத்துக்க மாட்டேன். எதை ஒத்துக்கணும்? நான் என்ன பண்ணேன்? ஆமாம், இப்போ எதுக்கு இங்கே வந்த? ஏன், உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா நான் ஒரு ரோஸ் கேட்டதுக்கு வாங்கி தர முடியாமல் எதேதோ கதையை சொல்லிவிட்டு காலையில் வேலை கிடக்குன்னு சீக்கிரம் கிளம்பி போனதும் இல்லாமல் அந்த எதிர்த்த வீட்டு கீதாவுக்கு ரோஸு ஆட்டின் வச்சு சில்க் சாக்லேட்டு வாங்கிட்டு போய் என் வீட்டு கேட்டில் வாட்ச்மேன் கணக்காக நின்றுட்டு இருந்திருக்கேன். இதை ஊரே பார்த்துட்டு வந்திருக்கு. உனக்கு எவ்வளோ ஏத்தம் இருக்கும்? ஐயோ, நீ தப்பா புரிஞ்சிருக்கா உஷா? நான் ஒன்றும் அவளுக்கு சாக்லேட் கொடுக்க போகலை. ரோஸ் காஸ்ட்லியாக இருக்குன்னு அதான் அவன் வீட்டில் இருந்து ஒரு ரோஸ் பறிச்சுட்டு வரலான்ட்டு தான் போனேன். மற்றபடி நான் அவளுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் போகலை. இவ்வளோ சொல்லி நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேன். சரி, எங்க அப்போ எனக்கு கொடுக்க தானே வந்த? எங்க அந்த ரோஸும் சாக்லேட்டும்? அது நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது யாரோ திருடிட்டாங்க. உன்னையெல்லாம் இவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசிட்டு இருந்ததே தப்பு. வந்ததும் கையை காலை உடச்சி தூக்கி உட்கார வச்சிருக்கணும் ஓரமா உன்னைய. இனிமே நீ அவள் வீட்டு வாசல் பக்கம் போவ. ஏன்டி போதை என்னையும் விட்டுடுட்டி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். நான் அவன் வீட்டுக்கு போனேனே தவிர நான் ரோஸ் கொடுக்கலாம் போகலை. அவன் வெளியே வரவே இல்லடி. கோழுப்படுத்துவேன் தொப்பி தலையா. எப்படி இருந்தாலும் சோத்துக்கு நீ வீட்டுக்கு தானே வரணும். இருவனுக்கு இன்னைக்கு விஷத்தை வச்சு உன் கதையை முடிக்க.